ஜெயஸ்ரீ கிருஷ்ணா நண்பர்களே, மனித வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு ஸ்ரீமத் பகவத்கீதையில் உள்ளது. பகவத்கீதை என்பது நம்பிக்கையற்றவர்களை கூட நம்பிக்கையால் நிரப்பும் உத்வேகமடிக்கும் செய்திகளின் கடல். நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் இறுதி வரை பார்ப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அமைதியான மனதுடன் அதன் வார்த்தைகளை கேட்டு புரிந்து கொண்ட பிறகு உங்கள் மனதில் மகத்தான அமைதியை அனுபவிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் எண்ணங்களும் வாழ்க்கையும் ஆழமான நேர்மறையான மாற்றங்களுக்கு உட்படும். இந்த கீதையை படிக்கும் எவரும் அதன் சாரத்தை இறுதி வரை கேட்டு அதன் ஞானத்தை தங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துவார்கள் என்று நான் உத்தரவாதம் அளிக்க முடியும். அவர்கள் நிச்சயமாக தங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை கண்டுபிடித்து அவர்கள் விரும்பும் அனைத்தையும் அடைவார்கள். எனவே நீங்கள் தினமும் காலையிலும் இரவிலும் படுக்கைக்கு முன் பகவத்கீதை சாரத்தை படிக்க வேண்டும். நண்பர்களே, கவனமாக கேளுங்கள். இந்த கீதையை நம்பிக்கையுடன் படிப்பவர், கேட்பவர், தியானிப்பவர் பாவங்களிலிருந்து விடுபடுவார் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். ஸ்ரீமத் பகவத்கீதையை தினமும் படித்து கேட்கும் எந்த வீட்டிலும் எந்த நெருக்கடியையும் பிரச்சனையையும் சந்திக்காது என்றும் கூறப்படுகிறது. பகவான் கிருஷ்ணரின் அருளும் ஆசிர்வாதங்களும் அந்த வீட்டில் என்றென்றும் நிலைத்திருக்கும். மேலும் வாழ்க்கை, மகிழ்ச்சி, செல்வம், செழிப்பு மற்றும் செழிப்பு நிலைத்திருக்கும். அது மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. நண்பர்களே, குருக்ஷேத்திர போர்க்களத்தில் மகாபாரதத்தின் கடுமையான போரின் தொடக்கத்தில் அர்ஜுனன் தனது குடும்ப உறுப்பினர்கள், சகோதரர்கள், நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் தன்னை சுற்றி போரிட ஆர்வமாக இருப்பதைக் கண்டு கலக்கமடைந்து மனமுடைந்து மனச்சோர்வடைந்தார். அவர் சென்று மிகவும் வருத்தமடைந்து தனது துக்கத்தையும் சங்கடத்தையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் தெரிவிக்கிறார். அர்ஜுனா, ஓ கேசவரே, இந்த போரில் நான் எப்படி போராட முடியும்? இந்த போர்க்களத்தில் கூடியிருக்கும் இந்த மக்கள் அனைவரும் என்னுடையவர்கள். நான் அதை எப்படி செய்ய முடியும்? நான் தாத்தா பீஷ்மருடன், குரு துரோணாச்சாரியாவுடன் சண்டையிடுவேன். ஏனென்றால் அவர்கள் என் மரியாதைக்குரிய குருக்கள். எனவே இந்த குருக்களை கொல்வதை விட பிச்சை எடுத்து வாழ்வது நல்லது. ஓ மதுசூதனே, நான் போரிடப் போகும் கௌரவர்கள் அனைவரும் என் சகோதரர்கள், திருதராஷ்டிரரின் மகன்கள். எனவே அவர்கள் என் சொந்த மக்கள். அவர்கள் அனைவரையும் கொல்வதை விட துறவியாக மாறுவது நல்லது. இந்த போர் நடந்தால் மில்லியன் கணக்கான மக்கள் கொல்லப்படுவார்கள். இந்த போரில் இறக்கும் வீரர்களுக்கும் வீரர்களின் மனைவிகளுக்கும் என்ன நடக்கும்? இல்லை கிருஷ்ணா, இந்த போரை என்னால் தனியாக எதிர்த்து போராட முடியாது. என் சொந்த குலத்தை அழித்த பிறகு நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? கிருஷ்ணா, நான் திகைத்து போகிறேன். என் மனம் குழப்பத்தில் உள்ளது. என் தலை துடிக்கிறது. என் கால்கள் நடுங்குகின்றன. என் தோல் எரிகிறது. என் காண்டீவவில் என் கைகளிலிருந்து நழுவுகிறது. கிருஷ்ணா, எனக்கு வழிகாட்டு. எனக்கு ஞானத்தை கொடு. என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லு. அர்ஜுனனின் இரக்கமான நிலையை கண்ட பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஸ்ரீமத் பகவத்கீதையின் தெய்வீகமான மற்றும் இயற்கைக்கு அட்பாற்பட்ட அறிவை கொடுத்தார். இது அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான வருடங்களாகவும் பயனுள்ளதாக உள்ளது. இன்றைய நவீன யுகத்தில் கூட ஸ்ரீமத் பகவத்கீதை மனித குலத்திற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வழிகாட்டியாக உள்ளது. வாழ்க்கைக்கு சரியான பாதையை காட்டும் ஒரே வேதம் ஸ்ரீமத் பகவத்கீதை மட்டுமே. வாழ்க்கையில் தர்மம், கர்மா மற்றும் அன்பின் பாடங்களை பகவத்கீதை கற்பிக்கிறது. எனவே நாம் பகவத்கீதையை தினமும் படிக்க வேண்டும். அர்ஜுனனின் குழப்பத்தையும் சந்தேகத்தையும் கண்ட கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், ஓ அர்ஜுனா, நீ ஞானி போன பேசுகிறாய். ஆனால் ஒரு உண்மையான ஞானி இப்படி துக்கப்படவோ மாட்டான். எதுவும் உன் கையில் இல்லை. நீ விரும்பினாலும் எதையும் கட்டுப்படுத்த முடியாது. வாழ்க்கையும் மரணமும் இயற்கையின் விதி. இந்த மக்கள் அனைவரும் உண்மையில் நானால் கொல்லப்படுவார்கள். நீ வரும் கருவி. எனவே ஒருவர் இறக்கும்போது ஒரு ஞானி மட்டுமே மகிழ்ச்சியாக இருப்பான். ஒரு ஞானி அழுவதில்லை. அவன் கடந்த காலத்தை நினைத்து துக்கப்படுகிறான், எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகிறான். எனவே நடக்க வேண்டியவை நடக்கும், நடக்க வேண்டியவை நடக்கவே நடக்காது. இதுதான் அவன் புரிந்து கொள்ளும் உறுதியான தீர்மானம். எந்த துக்கமும் அவனை தொந்தரவு செய்யாது. எந்த கவலையும் அவனை தொந்தரவு செய்யாது. ஓ அர்ஜுனா, உன்னுடையவர் யார், அந்நியார் யார் என்று கவலைப்படாதே. அநீதி இழைக்குபவர்களை எதிர்த்து போராடுவது ஒரு க்ஷத்திரியனின் கடமை. கடவுளுக்கு கீழ்ப்படிவது உனக்கு ரட்சிப்பையும் விடுதலையும் தரும். உன் மனதின் இந்த பற்றை கைவிடு. இல்லையென்றால் உலகம் முழுவதும் உன்னை கண்டிக்கும். இன்று நீ போராடவில்லை என்றால் உலகம் முழுவதும் உன்னை பலவீனமானவன் என்றும் கோழை என்றும் அழைக்கும். இது வேறு யாரை பற்றியதுமல்ல, தர்மம் மற்றும் அநீதியில் சரிக்கும் தவறுக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றியது. நீங்கள் தவறை பொறுத்து கொண்டு அதை முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்றால் தவறு செய்பவர் அதிக வலிமை பெறுவார், மேலும் அநீதியை செய்வார். எனவே உங்கள் பற்றை கைவிட்டு போரை எதிர்த்து போராடுங்கள். ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார், ஓ அர்ஜுனா, இந்த உலகம் என்னுடைய மாயா. இந்த உலகத்தை என்னால் படைக்கப்பட்டது. நான் இந்த படைப்பை நிலைத்திருத்துபவன். நான் இந்த படைப்பை அழிக்கிறவனும். கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தின் அனைத்து உயிர்களையும் நான் அறிவேன். அர்ஜுனா,
நான் எல்லா உயிர்களின் ஆன்மா, எல்லா உயிர்களின் இதயத்திலும் இருக்கிறேன். எல்லா உயிர்களின் தொடக்கம், நடு, முடிவு நானே. கோள்களின் சூரியன் நானே. வேதங்களில் சாமவேதம் நானே. தேவர்களில் இந்திரன் நானே. புலன்களில் மனம் நானே. பிரம்மா விஷ்ணு மகேஷ் நானே. நீரில் கடல் நானே. மலைகளில் இமயமலை நானே. இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் காணக்கூடிய அனைத்தும் நானே என்கிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். மன அமைதியை விட பெரிய செல்வம் இந்த உலகில் இல்லை. மனதை அமைதியாக வைத்திருக்க கற்றுக்கொண்ட ஒருவரை விட யாரும் பணக்காரரில்லை. மனிதனின் துன்பத்திற்கு காரணம் பற்று. பற்று எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக அவன் துன்பத்தை அனுபவிப்பான். ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார், நடந்தது நல்லதற்காக, நடப்பது நல்லதற்காக, நடக்கப் போவதும் நல்லதற்காகவே இருக்கும். நீங்கள் எதை இழந்தீர்கள்? எதை பற்றி புலம்புகிறீர்கள்? எதை கொண்டு வந்தீர்கள்? எதை இழந்தீர்கள்? எதை உருவாக்கினீர்கள்? எதை அழித்தீர்கள்? இங்கிருந்து எடுக்கப்பட்டவை, இங்கிருந்து எடுக்கப்பட்டவை. கொடுக்கப்பட்டவை இங்கே கொடுக்கப்படுகின்றன. இன்று உங்களுடையது, நாளை வேறொருவருக்கு சொந்தமானது. ஏனென்றால் மாற்றம் என்பது உலகின் சட்டம். ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஒருவர் தனது கடமைகளை சுயநலமென்றியும் பாரபட்சமென்றியும் விளைவுகளைப் பற்றி கவலைப்படாமல் செய்ய வேண்டும் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். ஓ அர்ஜுனா, கடவுளிடம் உங்களை சரணடையுங்கள். இதுவே மிகப்பெரிய ஆதரவு. ஒரு நபர் பிறப்பால் அல்ல, அவரது செயல்களால் சிறந்தவராகிறார் என்று ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை காணும்போது வேலை செய்தால் அவன் முழுமையை அடைகிறான். அர்ஜுனா, ஆசை பற்றுதலிலிருந்து எழுகிறது. எப்போதும் சந்தேகத்தில் இருப்பவனுக்கும் தன் மனதை கட்டுப்படுத்தாதவனுக்கும் இந்த உலகத்திலோ அல்லது மறுவுலகிலோ மகிழ்ச்சி இல்லை. அதை கட்டுப்படுத்தாதவர்களுக்கு அது ஒரு எதிரியைப் போல செயல்படுகிறது. அமைதியற்ற மனதை கட்டுப்படுத்துவது கடினம், ஆனால் பகிழ்ச்சியால் அதை கட்டுப்படுத்த முடியும். பகவத்கீதையில் பூமியில் பருவங்கள் மாறுவது போல நம் வாழ்க்கையும் மகிழ்ச்சியையும் துன்பத்தையும் அனுபவிக்கிறது. இந்த மாற்றங்களால் நாம் திசை திருப்பப்படக்கூடாது. அர்ஜுனா, நேரம் மற்றும் விதியை விட எதுவும் முக்கியமில்லை. ஒரு விளக்கின் திரி கீழே மறைந்திருக்கும் இருளை காண முடியாதது போல ஒரு மனிதனும் தன்னுடைய இளமைக்கு பின்னால் மறைந்திருக்கும் முதுமையையும் பலவீனத்தையும் காண முடியும். அவருடைய மனம் அவருடைய வாழ்க்கையின் இறுதி வரை அவரை அதன் வலையிலிருந்து தப்பிக்க அனுமதிக்க மறுக்கிறது. அவரை கட்டி வைத்து பல்வேறு நடனங்களை செய்து அவரது உள்ளுக்குள் ஆழமாக சென்று அவருடைய ஆன்மாவை புரிந்து கொள்ள அவருக்கு நேரத்தை மறுக்கிறது. அர்ஜுனன் கிருஷ்ணரிடம், ஓ கேசவா, ஆன்மா நித்தியமானது மற்றும் பிறக்காதது என்பதை ஏற்றுக்கொண்ட பிறகும் அதை ஆயுதங்களால் வெட்ட முடியாது, நெருப்பால் அதை எரிக்க முடியாது. ஆன்மா ஏன் இன்னும் துக்கம், மகிழ்ச்சி, துக்கம் ஆகியவற்றை அனுபவிக்கிறது? மகிழ்ச்சி, அவமானம், வலி மற்றும் மகிழ்ச்சி. பின்னர் கிருஷ்ணர் கூறுகிறார், ஓ பார்த்தா, மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் அனுபவிப்பது ஆன்மாவின் வேலை இல்லை, அது உடலின் வேலை என்று நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கிறேன். பின்னர் அர்ஜுனன் கூறுகிறார், ஓ கேசவா, உடல் காயமடைந்தாலோ அல்லது அதன் ஒரு பகுதி துண்டிக்கப்பட்டாலோ மட்டுமே வலியையும் துன்பத்தையும் அனுபவிக்கும். உதாரணமாக, உடல் நெருப்பில் எரிக்கப்படும் போது அந்த வலியால் ஏற்படும் வலி உடலின் வலி. ஆனால் அவமானம் அல்லது அவமானத்தினால் ஏற்படும் வலி அப்படி இல்லை. அவமானமாக இருப்பதிலிருந்து பெறப்பட்ட இன்பம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கவில்லை. அவமானம் மற்றும் அவமானத்தின் வலியை ஆன்மாவால் மட்டுமே உணர முடியும். பின்னர் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், இல்லை அர்ஜுனா, இது புகழ் மற்றும் அவமானம் அல்லது அவமானம் மற்றும் அவமானம் இல்லை. இது ஆதாயம் மற்றும் இழப்பு அல்லது வெற்றியின் துன்பத்தையோ மகிழ்ச்சியோ ஆன்மா அனுபவிப்பதில்லை. இது ஆன்மாவின் வேலை இல்லை, இது மனதின் குறும்பு. கிருஷ்ணர் கூறுகிறார், ஓ அர்ஜுனா, மனம் ஒரு உயிரினத்தின் உடலின் ஒரு கண்ணுக்கு தெரியாத பகுதி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கண்ணுக்கு தெரியாதது, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. அது ஆன்மாவின் ஒரு பகுதி, அதற்கு எந்த தொடர்பும் இல்லை. தேரின் எஜமான் ஆன்மாவில் வசிக்கிறார். அதே சமயத்தில் மனம் உடலின் தேரோட்டி. புலன்களின் குதிரைகளை அலையச் செய்து வாழ்க்கையின் உற்சாகத்தில் அவற்றை நிலையற்றதாக்குகிறது மனம்தான். சில நேரங்களில் அந்த கணத்தின் வெப்பத்தில் இந்த நிலையற்ற மனம் ஒரு நபரை தான் சர்வ வல்லமை வாய்ந்தது, எல்லாவற்றையும் செய்ய வல்லது, எல்லாவற்றையும் இழந்த ராஜா என்று நம்ப வைக்கிறது. உடல் இழக்கும்போது யாருக்கும் வணங்குகிறார், எல்லோரும் அவருக்கு அடிபணிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். கணத்தின் சக்தியின் நெய் தீர்ந்த பின் விளக்கின் கீழ் அருள் விழச் செய்யும் போது ஒருவர் பயந்து, நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், நான் துக்கமடைந்திருக்கிறேன், நான் செத்து கொண்டிருக்கிறேன், என்னை காப்பாற்று என்று கத்துகிறார். மனம், ஓ அர்ஜுனா, மனிதன் அழுவது போல உணர்கிறார், அழுவது போலவும் நடிக்கிறார். நான் என்ற பெருமையின் மதுவை அதற்கு ஊற்றி போதையூட்டுவது பாசாங்கு புத்தியுடைய மனம்தான். அது தன் கைகளில் மாயையின் வலையை வைத்திருக்கிறது. அதை அது மனிதனின் விருப்பங்கள் மேல் வீசி அவனை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது.
இந்த மனம் உடலாலும் அதன் சொந்த இன்பங்களாலும் கவரப்படுகிறது. அது தனது சொந்த துன்பத்தினால் மயக்கமடையப்படுகிறது. அது இன்பத்தில் இன்பத்தின் பாடலை பாடுகிறது, துன்பத்தில் துன்பத்தின் பாடலை பாடுகிறது. அது மற்றவர்களையும் தனது துன்பத்தில் ஈடுபடுத்துவதன் மூலம் மகிழ்ச்சியை பெறுகிறது. ஓ பார்த்தா, ஒரு உயிரினம் தன் மனதை கட்டுப்படுத்துவது அவசியம். உங்கள் உள்ளத்தை கட்டுப்படுத்தி உங்கள் ஆன்மாவை உற்று பாருங்கள். அப்போதுதான் அந்த ஆன்மாவிற்குள் கடவுளின் ஒளியை நீங்கள் தெளிவாக காண்பீர்கள். காலம் மனிதன் வடிவமைத்த பாதையில் செல்லாது. மனிதன் காலம் காட்டிய பாதையில் செல்ல வேண்டும். இது விதி என்று அழைக்கப்படுகிறது. வாழ்க்கை கடினம். காலம் உங்களை எதிர்த்து ஓடும்போது, நம்மை மாற்றுவதற்கு பதிலாக சூழ்நிலைகளை மாற்ற முயற்சிக்கும்போது அமைதியாக இருப்பது நல்லது என்று தோன்றுகிறது. நீங்கள் பக்தியை உணரத் தொடங்கும்போது கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்தார், கடவுளை அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் அமைதியாக இருங்கள். ஏனென்றால் சூரியன் எவ்வளவு பிரகாசமாக பிரகாசித்தாலும் கடல் ஒருபோதும் வறண்டு போவதில்லை. உங்கள் காதுகளை வதந்திகளால் நிரப்புபவர்களிடம் எப்போதும் எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் நல்ல உறவுகளை கூட அழிக்கிறார்கள். குணங்கள் கர்மாவிலிருந்து பிறக்கின்றன. ஒவ்வொரு நபரும் காலியாக பிறக்கிறார்கள். இந்த உலகில் அன்பு உண்மையை விட உண்மை. நீங்கள் நேசிப்பவரிடம் பொய் சொல்வது கடினம். உலகிலேயே மிக அழகான ஜோடி ஒரு புன்னகை மற்றும் கண்ணீர். இந்த இரண்டும் ஒன்று சேர்வது கடினம். ஆனால் அவர்கள் ஒன்று சேரும்போது அந்த தருணம் மிகவும் அழகானது. கர்மாதான் மிகப்பெரிய மதம். பகவான் கிருஷ்ணர் கீதையில் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்யும்போது, ஒருவன் தன் கடமையை செய்ய மட்டுமே பிறக்கிறான், அதை செய்யாமல் யாரும் வாழ முடியாது என்று கூறுகிறார். விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் தன் கடமைகளை செய்ய வேண்டும். கோபம் என்பது நரகத்திற்கு இட்டுச் செல்லும் வாசல். கோபம் ஒருவரின் மனதை அமைதியற்றதாக மாற்றுகிறது. மேலும் கோபத்தில் அவர்கள் பெரும்பாலும் தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்கிறார்கள். கோபம் எவ்வளவு தீவிரமாக இருந்தாலும் அது தவிர்க்க வேண்டும் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். அமைதியாக இருப்ப பாடுபடுவோம். இன்று இந்த உலகில் உங்களிடம் இருப்பது அனைத்தும் நேற்று வேறொருவருக்கு சொந்தமானது, மறுநாள் வேறொருவருக்கு சொந்தமானதாக இருக்கும். நீங்கள் இங்கு வெறுங்கையுடன் வந்தீர்கள், வெறுங்கையுடன் செல்வீர்கள். மனதை கட்டுப்படுத்துவது முக்கியம். மனித மனம் காற்றைப் போல நிலையற்றது. காமத்தால் திசை திருப்பப்படுவது மனம்தான். ஒருவர் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பினால் மனதை கட்டுப்படுத்துவது அவசியம். மனதை கட்டுப்படுத்துவது மனதின் சக்தியை ஒருமுகப்படுத்துகிறது. இது வேலைகளில் வெற்றிக்கு வழிவகுக்கிறது. கீதையின்படி தனது மனதை கட்டுப்படுத்திய ஒருவர் தேவையற்ற கவலைகளும் ஆசைகளிலிருந்தும் விடுபடுகிறார். மேலும் அவர்களின் இலக்குகளையும் எளிதில் அடைகிறார். நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது உங்கள் மோசமான எதிரியாக மாறும். தொடர்ந்து சந்தேகப்படுபவர் மிகப்பெரிய எதிரியாகி விடுவார். தொடர்ந்து சந்தேகப்படுபவர் ஒருபோதும் அமைதியை அடைய முடியாது. எனவே சந்தேகப்படுவதை தவிர்க்கவும். அதிகப்படியான சந்தேகம் மன அமைதியை குலைத்து குழப்பமடைந்து உறவுகளை அழிக்கிறது. ஒரு நபரின் செயல்கள் அவர்களின் வாழ்க்கையின் அடித்தளமாகும். அவர்கள் தங்கள் செயல்களுக்கான பலனை அறுவடை செய்கிறார்கள். அவர்கள் நல்ல செயல்களை செய்தால் அவர்கள் நல்ல பலன்களை பெறுவார்கள். கெட்ட செயல்களை செய்தால் அவர்கள் மோசமான விளைவுகளை சந்திப்பார்கள். எனவே ஒருவர் எப்போதும் நல்ல செயல்களை செய்ய வேண்டும். நமது துன்பத்திற்கு 5 காரணங்கள் உள்ளன. ஒரு நபர் விரும்பியதை பெறும்போது அது கடவுளின் அருள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் விஷயங்கள் அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக நடக்கும்போது அவர்கள் மகிழ்ச்சியற்றவர்களாக மாறுகிறார்கள். கடவுளின் அருளை பற்றிய இந்த முழுமையற்ற வீதிதான் துன்பத்திற்கு முதல் காரணம். மற்றொரு நபருக்கு என்ன நடந்தாலும், அவர்கள் இழப்பை சந்தித்தாலும் சரி, மகிழ்ச்சியற்றவர்களாக இருந்தாலும் சரி, அது நமக்கு நல்லது என்றே இருக்க வேண்டும். இந்த அழுக்கு சுயநலம் நமது துன்பத்திற்கு 2வது காரணம். 3வது, நாம் தற்போது வைத்துள்ள அல்லது விரும்பும் பொருட்களை இழக்க நேரிடலாம் அல்லது கிடைக்காது என்ற நிலையான பயம் நமது துன்பத்திற்கு 4வது காரணம். 5வது, நாம் செய்ய வேண்டியதை செய்யவில்லை, செய்யக்கூடாததை செய்கிறோம். இந்த கவனக்குறைவான பழக்க வழக்கங்கள் நமது துன்பத்திற்கு 5வது காரணம். ஒரு அழகான விஷயம் நடக்கும் போதெல்லாம் அதற்கான அத்தனை புகழையும் நாம் பெற விரும்புகிறோம். இந்த அகந்தபாவ உணர்வுதான் நமது துன்பத்திற்கான 5வது காரணம். கிருஷ்ணர் கூறுகிறார், யார் என்ன செய்கிறார், அது எப்படி செய்யப்படுகிறது, ஏன், இவற்றிலிருந்து நீங்கள் எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறீர்களோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்.
உடலின் அழகு மனதை ஈர்க்கிறது. அதே நேரத்தில் இயற்கையின் அழகு மனதை ஈர்க்கிறது. அழகு இதயத்தை ஈர்க்கிறது. எனவே மனித இயல்பு எப்போதும் தூய்மையாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் நாம் எவ்வளவு சரி அல்லது தவறு என்பதை 2 பேருக்கு மட்டுமே தெரியும். கடவுள் மற்றும் நமது மனசாட்சி. அறிவு இல்லாத ஒருவன் மனிதன் என்றும், கடவுளை நம்பாத ஒருவன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் அடைய முடியாது என்றும் கிருஷ்ணர் கூறுகிறார். பற்று அழிவுக்கு காரணம். மனித துன்பத்திற்கு மூல காரணம் பற்று. ஒருவருக்கு அதிக பற்று இருந்தால் அவர்களது பாடத்தை பற்றி அவர்களுக்கு அதிக வலியும் வருத்தமும் இருக்கும். எதையும் மாற்ற முடியாது. கவலை எதிர்காலத்தை வடிவமைக்க முடியாது. எனவே நிகழ்காலத்தை அனுபவிப்பதே வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி. உங்களை ஆதரிப்பவர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். உங்களை காட்டிக் கொடுப்பவர்களை நீங்கள் விட்டுவிட வேண்டும். ஆனால் நீங்கள் மதிக்கப்படாத இடத்திற்கு நீங்கள் ஒருபோதும் செல்லக்கூடாது. இல்லையென்றால் மக்கள் உங்களை பலவீனமானவர்களாகவும் முட்டாள்களாகவும் கருதுவார்கள். மழை இல்லாத இடத்தில் பயிர்கள் அழிந்துவிடும். மதிப்புகள் இல்லாத இடத்தில் இனம் அழிந்துவிடும். ஒருவரின் நோக்கங்கள் மற்றும் பார்வையைப் போல இந்த உலகில் எதுவும் விரைவாக மாறாது. இந்த உலகில் உண்மையிலேயே மகிழ்ச்சியான நபர் துக்கத்தில் அதிகமாக சோகமாகவோ அல்லது மகிழ்ச்சியில் அதிகமாக உற்சாகமாகவோ உணராதவர் மட்டுமே. மகிழ்ச்சி, துக்கம், அவமானம், வெற்றி, தோல்வி, இழப்பு, வருவது மற்றும் போவது, இழப்பு மற்றும் ஆதாயம், இவை அனைத்தும் வாழ்க்கையில் இருக்கும். இதே நிலை என்றென்றும் நீடித்தால் மனித இருப்பு குறைவாகவே இருக்கும். மற்றவர்களின் தட்டுகளில் அதிகமாக பார்ப்பவர்கள் அதை கடினமாக காண்பார்கள். அவர்களால் ஒருபோதும் நிம்மதியாக வாழ முடியாது. மக்கள் எப்போதும் தங்களிடம் இல்லாததை விரும்புகிறார்கள். அதை அடையும்போது ஒரு புதிய லட்சியம் அதன் இடத்தை பிடிக்கும். இதனால் அவர்களின் முழு வாழ்க்கையும் அதிருப்தியில் கழிகிறது. மனநிறைவுதான் வாழ்க்கையின் திறவுகோல் என்று கூறப்படுகிறது. ஒரு நபர் திருப்தி அடைந்தால் எந்த துக்கமும் அவர்களை புடைக்க முடியாது. இதுவே வாழ்க்கையின் ரகசியம். ஈகோ பல உறவுகளிலிருந்து நம்மை அந்நியப்படுத்துகிறது. நேரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. மேலும் சில நேரங்களில் ஒரு நபரை ஆணவக்காரனாக்கலாம். சில நேரங்களில் நண்பர்கள் உங்களை உதவியற்றவர்களாக ஆக்குகிறார்கள். நேரம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் ஈகோவை தவிர்க்கவும். காலம் மோசமாக இருந்தால் கெட்ட சகவாசத்தை தவிர்க்கவும். ஒரு நபர் தனது வாழ்நாள் முழுவதும் இந்த 4 விஷயங்களை நினைவில் கொள்ள வேண்டும். தியாகம் இல்லாமல் ஒருவர் செல்வத்தை அடைய முடியாது. 2. தியாகம் செய்யாமல் ஒன்றை பெற முடியாது. அதை ஒருவரால் பறிக்க முடியாது. 3. கொடுக்காதவருக்கு எடுத்துக்கொள்ள உரிமையில்லை. 4. விதைகளை விதைக்காமல் பழங்களை அறுவடை செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையில் ஒருவர் தனது வாழ்க்கையை வீணாக்குகிறார். உங்களை ஒருபோதும் யாருக்கும் விலக்கிக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் உங்களை நம்புபவர்களுக்கு விளக்கங்கள் தேவையில்லை. உங்களை நம்பாதவர்கள் உங்களை ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஞானிகள் அமைதியாக இருக்கிறார்கள். புத்திசாலிகள் பேசுகிறார்கள். முட்டாள்கள் எப்போதும் வாதிடுகிறார்கள். கனவுகளுக்கும் இலக்குகளுக்கும் இடையே ஒரே ஒரு வித்தியாசம் மட்டுமே உள்ளது. கனவுகளுக்கு எளிதான தூக்கம் தேவை. இலக்குகளுக்கு எளிதான தூக்கம் தேவை. கடின உழைப்பும் சிந்தனையும் நல்லதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மனப்பான்மைகளை குணப்படுத்த முடியும், ஆனால் மனப்பான்மைகளை அல்ல. உங்களை நல்லவர்களாக ஆக்குங்கள். ஒரு கெட்டவர் உலகத்திலிருந்து தாங்களாகவே மறைந்து விடுவார். உங்களை விட்டு செல்பவர்களுக்கு சாக்குகள் மட்டுமே தேவை. ஆனால் கடைசி மூச்சு வரை உங்களுடன் இருப்பவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள். விட்டு கொடுக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். யாராவது அதை நிச்சயமாக உங்கள் கைகளிலிருந்து பறிக்க முடியும், ஆனால் விதியிலிருந்து அதை யாராலும் பறிக்க முடியாது. ஒருவருக்கு ஏதாவது கொடுப்பதில் பெருமைப்பட வேண்டாம். யாருக்கு தெரியும், நீங்கள் அதை விட்டுக் கொடுக்கலாம் அல்லது கடந்த வாழ்வின் கடனை திருப்பிச் செலுத்தலாம். ஒரு ஆணவம் கொண்டவன் தன் சந்ததியினர், செல்வம் மற்றும் கௌரவத்தை இழக்கலாம். நம்பிக்கை இல்லை என்றால் ராவணன், கௌரவர்கள் மற்றும் கம்சனை பாருங்கள். நீங்கள் ஒருவரை நம்ப விரும்பினால் அவர்களின் வார்த்தைகளில் அல்ல, அவர்களின் செயல்களில் கவனம் செலுத்துங்கள். கிருஷ்ணர் கூறுகிறார், என்னை அறிந்தவன் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடுவான். பகவத்கீதையை படித்து பின்பற்றுபவன் தீமையிலிருந்து விடுபடுகிறான். மேலும் அவர்களின் அனைத்து தவறான செயல்களின் விளைவுகளும் வீணாகுகின்றன. அவர்களுக்கு விதிக்கப்பட்டது ஓடி வரும். அவர்களுக்கு விதிக்கப்படாதது காற்று படகை வீசுவது போல வந்து பறந்து செல்லும். அதேபோல மனித ஆசைகள் அவர்களின் அறிவை தவறான வழிகாட்டும் என்றும் கூறப்படுகிறது. மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும், மரியாதையிலும் அவமானத்திலும் அமைதியாக இருப்பவர் எனக்கு மிகவும் பிரியமானவர். உங்கள் பிரச்சனைகளுக்கு மற்றவர்களை குறை கூறுவது அவற்றை எப்போதும் தனியாடாது.
உங்களை நோக்கி ஒருவரின் நடவடிக்கை திடீரென மாறினால் அந்த நபர் உங்களிடமிருந்து ஏதாவது விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாக்கில் ஒரு காயம் வேகமாக குணமடையும் என்று அறிவியல் கூறுகிறது. ஆனால் ஞானம் நாக்கில் ஒரு காயம் எப்போதும் குணமடையாது என்று கூறுகிறது. இரவின் முஷ்டியில் ஒரு காலை. நிபந்தனை என்னவென்றால், நீங்கள் முதலில் உங்கள் இதயத்திற்கு ஏற்றபடி திரட்டை பார்ப்பதுதான். நினைவில் கொள்ளுங்கள், மிக பெரிய குற்றம் அநீதியை சகித்துக் கொள்வதும் தவறுகளுடன் சமரசம் செய்வதும் ஆகும். ஒரு நபர் 2 காரணங்களுக்காக முற்றிலும் மாறுகிறார். ஒருவர் அவர்களின் வாழ்க்கையில் சிறப்பானவர் வருகிறார், அல்லது மிகவும் சிறப்பானவர் அவர்களின் வாழ்க்கையில் வருகிறார். உலகில் வாழ்க்கையிலிருந்து நீக்கப்பட்ட 4 இடங்கள் எப்போதும் குணமடையாது: கடல், தகனம், தாகமுள்ள பானை மற்றும் மனித இருதயம். ஒரு விவேகமுள்ள நபர் உறவுகளை பராமரிப்பதை நிறுத்தும்போது அவர்களின் சுயமரியாதை எங்கேயோ காயப்பட்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு எப்போதும் மன்னிப்பு கேட்க விரும்புகிறது, அதே சமயம் ஈகோ எப்போதும் அதன் தாயை கேட்க விரும்புகிறது. உங்கள் அச்சுறுத்தல் உங்கள் அடையாளம் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். இல்லையென்றால் அதே பெயரில் ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ளனர். நீ வேறொருவருக்கு ஏதாவது கடன்பட்டிருக்கிறாய், ஆனால் ஒரு நாள் அதை நீ நிச்சயமாக கண்டுபிடிப்பாய். நல்ல பார்வை என்பது தன்னை பற்றி மட்டுமே சிந்தித்து மற்றவர்களின் குறைபாடுகள் மற்றும் பலங்களை இரண்டையும் பார்ப்பது. காலப்போக்கில் தன் இயல்பை மாற்றிக்கொள்ளும் ஒருவரை ஒருபோதும் நம்பக்கூடாது. மக்கள் ஒருபோதும் கண்ணாடியை பார்ப்பதில்லை. கண்ணாடி முகத்திற்கு பதிலாக குணத்தை காட்டியிருந்தால் நீங்கள் விரும்பும் அளவுக்கு ஒருவரை புகழ்ந்து பேசலாம், ஆனால் நீங்கள் அவர்களை அவமதிக்க முடியாது. உங்கள் செயல்களை எப்போதும் கவனமாக எடை போடுங்கள், ஏனென்றால் இது எல்லோரும் திருப்பிச் செலுத்த தயாராக இருக்கும் கடன், வட்டி உட்பட. வாழ்க்கையில் உங்களுக்கு அதிக மகிழ்ச்சிகள் அல்லது அதிக துக்கங்கள் இருப்பதாக யாரிடமும் சொல்லாதீர்கள், ஏனென்றால் இந்த உலகம் மகிழ்ச்சிகள் மற்றும் துக்கங்கள் இரண்டாலும் நிறைந்துள்ளது. ஆனால் அதில் உப்பு சேர்க்கவும். வாழ்க்கையில் யாருடனும் உங்களை ஒருபோதும் ஒப்பிடாதீர்கள். நீங்கள் இருக்கும் விதத்தில் நீங்கள் சிறந்தவர்கள். இந்த உலகில் 2 வகையான மக்கள் உள்ளனர்: சிறிய பிரச்சனையில் பயந்து பதட்டமாக சோகமாக இருப்பவர்கள் மற்றும் வாழ்க்கை உங்களுக்கு எத்தனை சிரமங்களை ஏற்படுத்தினாலும் மகிழ்ச்சியாக இருந்து ஒவ்வொரு சிரமத்தையும் கடந்து செல்பவர்கள். ஒருவர் எல்லாவற்றையும் வைத்திருந்தாலும் மகிழ்ச்சியற்றவராக தோன்றுபவர், மற்றொருவர் எதுவும் இல்லாதவர். ஒவ்வொருவருக்கும் தங்கள் வாழ்க்கையை மாற்ற நேரம் கிடைக்கும், ஆனால் ஒருவருக்கு நேரத்தை மாற்ற 2வது வாழ்க்கை ஒருபோதும் கிடைக்காது. நடக்க வேண்டியது நடக்கும், நடக்காதது நடக்கும் என்று ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். இந்த உறுதியை கொண்டவர்கள் ஒருபோதும் பதட்டப்படுவதில்லை. ஓ அர்ஜுனா, நீ இந்த உலகத்திற்கு தனியாக வந்தாய், தனியாக போய்விடுவாய். உண்மையில் உனக்கு இங்கே சொந்தமாக யாரும் இல்லை. ஒரு நாள் பெற்றோர்கள் நம்மை பெற்றெடுக்கிறார்கள். அவர்களும் நம்மை கைவிட்டால் மற்றவர்களிடமிருந்து நாம் என்ன எதிர்பார்க்க முடியும்? யாராவது உன்னை கைவிட்டால் கடவுள் எப்போதும் உன்னுடன் இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார், ஒரு நபர் என்னை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நான் அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஏனென்றால் இவர்கள் அனைவரும் என் குழந்தைகள். எனவே அவர்கள் தனியாக இருப்பதாக நினைத்து சோகமாக உணரும் ஒருவர் தனிமையை பற்றி பயப்படவோ அல்லது சோகமாகவோ இருக்க வேண்டியதில்லை. வாழ்க்கையில் ஏதேனும் சிரமம் ஏற்படும் போதெல்லாம் தைரியத்தை இழக்காதீர்கள். பொறுமையாக இருங்கள். சில சுயக்கட்டுப்பாட்டை கடைபிடித்து கடினமான காலங்களில் பொறுமையாக இருப்பவர்கள் ஒவ்வொரு சிரமத்தையும் எளிதில் சமாளிப்பார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இருப்பினும் சிரமங்களுக்கு அஞ்சுபவர்கள் தங்கள் சிரமங்களை மேலும் சிக்கலாக்குகிறார்கள். கடினமான காலங்களில் தங்கள் தைரியத்தின் மீது கட்டுப்பாட்டை பேணுபவர்கள் மிகவும் கடினமானவற்றை கூட எளிதாக கடக்கிறார்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறு அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இன்று நீங்கள் என்ன செய்தாலும் அதன் பலனை நாளை அறுவடை செய்யும். இன்று உங்களிடம் இருப்பது உங்களுடையதாகிவிடும். பக்தியுடன் என்னை வழிபடுபவர்களுக்கு அவர்களிடம் இல்லாததை மட்டுமே நான் தருகிறேன். அவர்களிடம் ஏற்கனவே இருப்பதை பாதுகாக்கிறேன். யார் அதை எப்போது எவ்வளவு கொடுக்கிறார்கள் என்பதை முடிவு செய்கிறார் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். இதை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகிவிட்டது. வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போதாவது வாய்ப்பு கிடைத்தால் ஒருவரின் தேரோட்டியாகுங்கள் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். இது சுயநலமல்ல. நீதியால் நிறைந்த இதயம் நீதியை அறிவுறுத்துகிறது. அதே நேரத்தில் அநீதியால் நிறைந்த இதயம் அநீதியை அறிவுறுத்துகிறது. மனிதன் கடவுளை நம்பாததால் மகிழ்ச்சியற்றவன் அல்ல, மனிதன் கடவுளை நம்பாததால் மகிழ்ச்சியற்றவன். நேரம் வரும்போது எவரும் தாங்கள் விரும்புவதை பெறுகிறார்கள். முன்கூட்டிய ஆசைதான் துன்பத்திற்கு காரணம். அன்பை முட்டாள்தனமாக நிராகரிப்பவர்கள் முட்டாள்கள். இந்த உலகில் அன்பு இருக்கிறது, அது அதன் சாராம்சம். அதுதான் உலகம் உருவாக்கப்பட்டது. உறவுகளில் வழக்கமான தூரங்கள் உறவுகளை வலுப்படுத்துகின்றன, மேலும் ஒழுங்கற்ற தூரங்கள் அவற்றை உடைக்கின்றன. மனிதர்கள் தங்கள் நம்பிக்கைகளால் வடிவமைக்கப்படுகிறார்கள். அவர்கள் நம்புவது போல் மாறுகிறார்கள். விதி மற்றும் நேரத்தை விட இந்த உலகில் இன்னும் நிறைய உள்ளது.
யாருக்கு இதுவும் இருந்ததில்லை, ஒருபோதும் இருக்கப் போவதும் இல்லை. உங்கள் பேச்சை கட்டுப்படுத்துவது வாழ்க்கையில் அவசியம். ஏனென்றால் வார்த்தைகளால் ஏற்படும் காயங்கள் ஒருபோதும் குணமடையாது. கிருஷ்ணர் கூறுகிறார், நீதிக்காக போராட கற்றுக்கொள்ளுங்கள். அநீதிமான்களின் எதிரியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உறவினர்களுக்காக போராட கற்றுக்கொள்ளுங்கள். தியாகம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். உண்மை எப்போதும் தண்ணீரில் ஒரு துளி எண்ணெய் போன்றது. அதன் மீது எத்தனை பொய்கள் ஊற்றப்பட்டாலும் அது எப்போதும் மேலே மிதக்கும். மற்றவர்களின் ரகசியங்களை சொல்லும் ஒருவரை ஒருபோதும் நம்பக்கூடாது. எல்லோருக்கும் புத்திசாலித்தனம் இருக்கிறது. இப்போது உங்கள் புத்திசாலித்தனத்தை காட்டுங்கள். ஒருவர் நேர்மையானவரா இல்லையா என்பது நம் வளர்ப்பை பொறுத்தது. இருப்பினும் புத்திசாலித்தனம் சில நாட்களுக்கு மட்டுமே பிரகாசிக்கிறது. அதே நேரத்தில் நேர்மை வாழ்நாள் முழுவதும் பிரகாசிக்கிறது. நீங்கள் உங்கள் நிதிநிலையை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். உங்கள் நிதிநிலை நன்றாக இருந்தால் மக்கள் உங்களிடம் கடன் கேட்பார்கள். ஆனால் உங்கள் நிதிநிலை பாதிக்கப்பட்டால் மக்கள் உங்களை மதிக்க மாட்டார்கள் அல்லது உங்களை ஆதரிக்க மாட்டார்கள். எனவே உங்கள் மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் நீங்களே வைத்திருக்க வேண்டும். பழங்களில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். உப்பு சேர்ப்பது கூட அவற்றின் சுவையை அதிகரிக்கிறது. ஆனால் இனிப்புகளை சாப்பிட்டாலும் விஷமாக மாறும் மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அதை வெளியே துப்புகிறார்கள். மகிழ்ச்சியில் யாருக்கும் வாக்குறுதி அளிக்காதீர்கள். கோபத்தில் பதில் அளிக்காதீர்கள். துக்கத்தில் முடிவெடுக்காதீர்கள். ஒரு நபர் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான விஷயங்களை அறிந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் தங்களையே அறியாவிட்டால் அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள். உங்கள் மதிப்பை புரிந்து கொள்ளாததால் யாராவது உங்களை நிராகரித்தால் பாதப்படாதீர்கள். எப்போதும் அமைதியாக இருங்கள். இது உங்களை முன்னேற என்ன உலகு. வாழ்க்கையில் உங்களை மிகவும் வலிமையாக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இரும்பு குளிர்ச்சியாக இருக்கும்போது வலிமையானது. ஆனால் சூடாக இருக்கும்போது அதை எந்த வடிவத்திலும் வடிவமைக்க முடியும். நீங்கள் வடிவமைக்கப்படலாம். இந்த 7 குணங்களும் உங்களை எந்த துன்பத்திலிருந்தும் பாதுகாக்கும். உங்கள் அறிவு, உங்கள் பணிவு, உங்கள் ஞானம், உங்கள் உள் தைரியம், உங்கள் நல்ல செயல்கள், உண்மையை பேசும் பழக்கம் மற்றும் கடவுள் மீதான உங்கள் நம்பிக்கை. கடினமான காலங்களில் ஒருவர் தனிமைப்படுத்தப்படுகிறார். ஆனால் சிரமங்கள் காரணமாக அதே நபரின் கடவுள் நம்பிக்கை வலுவடைகிறது. நீங்கள் அவரை காற்றில் வீசினால் சிரிக்கும் ஒரு குழந்தையைப் போல கடவுளை நம்புங்கள். அவர் பயப்படுவதில்லை. ஏனென்றால் நீங்கள் அவரை ஒருபோதும் விழவிடமாட்டீர்கள் என்பது அவருக்கு தெரியும். கிருஷ்ணர் கூறுகிறார், சிறிய மனதுடன் இருக்காதீர்கள். உங்கள் சொந்த மக்கள் விலகிச் செல்லும் இடத்தில் நான் உங்களுடன் இருப்பேன். நீங்கள் ஒரு வீழ்ந்த நபர் என்று நினைக்கும் அளவுக்கு யாருக்கும் தலை வணங்காதீர்கள். நீங்கள் அவரைப் போலவே அவர்களை புறக்கணிக்க கற்றுக்கொண்டால் மட்டுமே மக்கள் உங்களை மதிப்பார்கள். உணர்ச்சிகளை புரிந்து கொள்பவர் ஒருவரின் சொந்தம் என்றும், உணர்ச்சிகளை கடந்து செல்பவர் ஒரு அந்நியன் என்றும் கிருஷ்ணர் கூறுகிறார். தொலைவில் இருந்தாலும் அருகில் இருப்பவர் நமக்கு சொந்தமானவர். நமக்கு அருகில் இருப்பவர் அந்நியர். அருகில் இருந்தாலும் அந்நியன் எப்போதும் தனது விதியை சபிக்கிறான். அவனது செயல்கள் விதியை விட பெரியவை என்பதை அறிந்து அது அவனது கைகளில் உள்ளது. ஒரு ஞானி மற்றவர்களை கவனித்து அவர்களின் குணங்களிலிருந்து கற்றுக்கொள்பவன். அவர் அவர்களை ஒப்பிடவோ பொறாமைப்படவோ மாட்டார். இந்த உலகில் யாரும் யாருடனும் அனுதாபம் கொள்வதில்லை. ஒரு இறந்த உடலை தகனத்தில் வைத்த பிறகு அது எவ்வளவு காலம் எடுக்கும் என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்கிறோம். துக்கங்களும் அவசியம். வாழ்க்கை அவற்றுடன் முழுமையடைகிறது. வெற்று மகிழ்ச்சிகள் ஒரு நபரை வலிமையாக்குவதில்லை. வாழ்க்கையின் இரு அம்சங்களுக்கும் அவை உங்களை வெளிப்படுத்துவதில்லை. இந்த உலகில் நீங்கள் அவர்களை விட வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்று விரும்பும் ஒரே மக்கள் தாய் மற்றும் தந்தை மட்டுமே. நண்பர்களும் உறவுகளும் நமக்கு இலவசமாக வரும் விஷயங்கள். ஆனால் நாம் அவற்றை இழக்கும்போதுதான் அவற்றின் மதிப்பை உணர்கிறோம். வாழ்க்கையில் நம்மை வாழவிடாத சில வலிகளும் நம்மை இறக்க விடாத சில கடமைகளும் உள்ளன. நீங்கள் எத்தனை நல்ல செயல்களை செய்தாலும் நீங்கள் ஒருவரை ஒருமுறை மன்னித்தால் தகனத்தில் மட்டுமே நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். நீங்கள் இருந்தால் 2வது முறை அந்த நபரை மன்னியுங்கள். நீங்கள் மிகவும் மென்மையான இதயம் கொண்டவர். ஆனால் 3வது முறை அந்த நபரை மன்னித்தால் நீங்கள் உலகின் மிகப்பெரிய முட்டாள். வாழ்க்கையில் மிகவும் விலைமதிப்பற்ற விஷயம் உங்கள் நிகழ்காலம். அது போய்விட்டால் உலகின் அனைத்து செல்வங்களாலும் அதை நாம் திரும்ப வாங்க முடியாது. நீங்கள் கேட்கும்போது ஏதாவது கிடைக்கவில்லை என்றால் கோபப்பட வேண்டாம். ஏனென்றால் கடவுள் உங்களுக்கு விரும்புவதை உங்களுக்கு வழங்குவதில்லை, ஆனால் உங்களுக்கு நல்லது மட்டுமே. மரண நேரத்தில் என்னை நினைத்து கொண்டு தங்கள் உடலை விட்டு வெளியேறுபவர்
எனது உயர்ந்த இடத்தை அடைகிறார் என்று கூறப்படுகிறது. மக்கள் உங்களைப் பற்றி மோசமாக பேசும்போது வருத்தப்பட வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் உங்களை மதிக்க வேறு வழியே இல்லை. கிருஷ்ணர் கூறுகிறார், நான் பூமி, நான் நெருப்பின் இனிமையான வாசனை, நான் நெருப்பின் வெப்பம், நான் எல்லா உயிரினங்களின் வாழ்க்கை, நான் துறவிகளின் கட்டுப்பாடு. ஒரு படகு கடலை கடக்க ஒரே வழி போல உண்மை ஸ்வர்க்கத்துக்கு ஒரே ஏணி. நாம் பேசும்போது கூட அவர் கேட்கிறார். அதனால்தான் அவர் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். நாம் பேசாவிட்டாலும் அவர் கேட்பது நம்பிக்கை என்று அழைக்கப்படுகிறது. உறவுகள் என்பது முந்தைய ஜென்மங்களில் நம்முடன் தொடர்பு கொண்ட ஆன்மாக்களுடன் மட்டுமே இணைக்கப்பட்டுள்ளது. இல்லையென்றால் இந்த உலகக் கூட்டத்தில் யாரை தெரியும்? ஆயுதங்கள் உடலை மட்டுமே காயப்படுத்த முடியும். ஆனால் வார்த்தைகள் ஆன்மாவை மட்டுமே காயப்படுத்த முடியும். வாழ்க்கையின் பாதி துக்கங்கள் வாழ்க்கையிலிருந்து நமக்கு அதிக எதிர்பார்ப்புகள் இருப்பதால் எழுகின்றன. இந்த எதிர்பார்ப்புகளை விட்டுவிட்டு மகிழ்ச்சி மட்டுமே வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்று உணருங்கள். கிருஷ்ணரே போரில் அர்ஜுனனாக மாற வேண்டியிருந்தது. ஒவ்வொரு நாளும் அவர் தனது சொந்த தேரோட்டியாக மாறி வாழ்க்கையின் மகாபாரதத்தை எதிர்த்து போராட வேண்டியிருந்தது. வெகுமதிகளை விரும்பாமல் செயல்படுபவர் மட்டுமே தனது வாழ்க்கையை வெற்றிகரமாக்குகிறார். உரிமைகள், குணம் மற்றும் மரியாதை பற்றி நாம் பேசும்போது வாழ்க்கையில் ஈகோவும் அவசியம். ஒரு நபரின் உணவு சாத்வீகமாகவும் சமநிலையாகவும் இருக்க வேண்டும். என்ன சாப்பிட வேண்டும், எவ்வளவு சாப்பிட வேண்டும், எங்கே சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும் என்று புரியாதவர் வாழ்க்கையின் உச்சத்தை ஒருபோதும் அடைய முடியாது. தன்னை சுற்றியுள்ள உலகத்தை புரிந்து கொள்ளாதவர், எல்லாவற்றையும் மோசமாகவும் எல்லாவற்றையும் தவறாகவும் பார்ப்பவர் விரைவில் மனசோர்வில் விழுகிறார். ஒரு ஆணிப்பாவிலினை காட்டிக் கொடுப்பது, தேவையில்லாமல் வேண்டுமென்றே ஒருவரின் இதயத்தை காயப்படுத்துவது இந்த உலகில் மிகப்பெரிய பாவம். நீங்கள் துன்பத்திலிருந்து விடுபட வேண்டுமென்றால் கடவுள் உங்களுக்கு கொடுத்ததில் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அனைவரையும் சேவியுங்கள், ஆனால் யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். ஏனென்றால் சேவையின் உண்மையான மதிப்பு கடவுளிடம் மட்டுமே உள்ளது. இதை எந்த மனிதனாலும் வழங்க முடியாது. தவறுகள் செய்வது இயற்கையானது. அவற்றை ஏற்றுக்கொள்வது கலாச்சாரம். அவற்றை திருத்துவது உள்நுணர்வு. மனிதர்கள் வீடு, உறவுகள் மற்றும் நண்பர்கள் என அனைத்தையும் மாற்றுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளாததால் இன்னும் மகிழ்ச்சியற்றவர்களாகவே இருக்கிறார்கள். அப்படியென்றால் ஒரு தவறு நடந்திருக்க வேண்டும். அர்ஜுனா, நீ ஏன் தேவையில்லாமல் கவலைப்படுகிறாய்? யாரை பார்த்து நீ தேவையில்லாமல் பயப்படுகிறாய்? உன்னை யார் கொல்ல முடியும்? ஆன்மா பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. இந்த உடல் உன்னுடையதல்ல. நீ இந்த உடலை சார்ந்தவனும் அல்ல. இந்த உடல் நெருப்பு, நீர், காற்று, பூமி மற்றும் வானம், இந்த 5 இலங்களை கொண்டது. அது இறுதியான அனைத்திலும் கரைந்துவிடும். ஆனால் இந்த ஆன்மா நித்தியமானது. துக்கங்களும் துன்பங்களும் ஒரு நபரை தொந்தரவு செய்வதற்காக அல்ல, மாறாக அவரது திறன்களை மேம்படுத்தவும் அவரது தன்னம்பிக்கையை சோதிக்கவும். மனம் அமைதியாக இருக்கும், பேசும்போதும் செய்யும்போதும் அமைதியாக இருப்பவரே உண்மையை அடைந்தவர் மற்றும் வலி மற்றும் துன்பத்திலிருந்து விடுபட்டவர். நடந்தவை அனைத்தும் நன்மைக்காகவே, நடப்பவை அனைத்தும் நன்மைக்காகவே நடக்கின்றன. நடக்கப் போவதும் நன்மைக்காகவே இருக்கும். கடந்த காலத்தை பற்றி வருத்தப்பட வேண்டாம். எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். நிகழ்காலம் இப்போது நடக்கிறது, எனவே நிகழ்காலத்தில் வாழுங்கள். ஒரு ஞானி தனது உள்ளுணர்வை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொற்கொல்லர் வெள்ளியிலிருந்து அசுத்தங்களை சிறிது சிறிதாக எடுத்து இந்த செயல்முறையை மீண்டும் மீண்டும் செய்வது போல இது குறைபாடுகளை நீக்குகிறது. இந்த உலகில் நீங்கள் ஒரு கணத்தில் மட்டுமே இருக்கிறீர்கள் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். நீங்கள் கோடிகளுக்கு சொந்தக்காரரானால் அடுத்த கணம் நீங்கள் ஏழையாகவும் ஆகிவிடுவீர்கள். இந்த எண்ணங்கள் அனைத்தையும் உங்கள் மனதிலிருந்து அகற்றுங்கள். பிறகு எல்லாம் உங்களுடையது. நீங்கள் அனைவருக்கும் சொந்தமானவர். நேரத்தை நம்பாதீர்கள், ஏனென்றால் அதிர்ஷ்டசாலிகள் வெறுங்கையுடன் இருக்கலாம், ஆனால் கடினமாக உழைப்பவர்கள் அல்ல. உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள். இந்த எண்ணங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும். சில பாதைகளில் நீங்கள் தனியாக நடக்க வேண்டியிருக்கும். குடும்பம் இல்லை, நண்பர்கள் இல்லை, தோழர்கள் இல்லை, நீங்களும் உங்கள் தைரியமும் மட்டுமே. எது அதிகமாக வேலை செய்தாலும் முதலில் செய்வது மிகவும் முக்கியமானது மற்றும் கடினம். வாழ்க்கையில் எல்லாமே ஒரு காரணத்திற்காகவே நடக்கும். அவை வழங்குகின்றன, எனவே நம்பிக்கையை நீங்களே வைத்திருங்கள். பாதைகள் ஒருபோதும் முடிவதில்லை,
மக்கள் வெறுமனே தைரியத்தை இழக்கிறார்கள். நீங்கள் நீந்த கற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்கள் தண்ணீரில் நுழைய வேண்டும். கரையில் அமர்ந்திருப்பதன் மூலம் யாரும் மூழ்காளர்களாக மாறமாட்டார்கள். ஒரு சிறிய ஆறுதலை விட்டுக் கொடுப்பதன் மூலம் ஒரு நபர் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். யாராவது மகிழ்ச்சியை காண முடிந்தால் ஒரு ஞானி சிறிய ஆறுதல்களை துறந்து அதிக மகிழ்ச்சியை அடைய பாடுபட வேண்டும். வாழ்க்கை பயணத்தில் நம்பிக்கை உங்களை வளர்க்கிறது. நல்ல செயல்கள் ஒரு வீடு போன்றது, அறிவு பகல் போன்றது, விழிப்புணர்வு உங்களை பாதுகாக்கிறது. ஆபத்து எதிரிகளிடமிருந்து அல்ல, உங்களை சுற்றியுள்ளவர்களிடமிருந்து வருகிறது. ஏனென்றால் ஒரு படகு வெளியே உள்ள தண்ணீரால் மூழ்குவதில்லை, ஆனால் உள்ளே உள்ள துளைகளால் மூழ்குகிறது. ஆரோக்கியம் மிக பெரிய பரிசு, மனநிறைவு மிக பெரிய செல்வம். விசுவாசம் என்பது நீங்கள் பெறக்கூடிய சிறந்த உறவு. மிகைப்படுத்தாதீர்கள், மற்றவர்களை பொறாமைப்பட வேண்டாம். மற்றவர்களை பொறாமைப்படுபவர்கள் மன அமைதியை காணவில்லை. உலகம் எப்பொழுதும் புகழ்வதற்கும் தவறு கண்டுபிடிப்பதற்கும் ஒரு வழியை கண்டுபிடித்துள்ளது. இது எப்பொழுதும் நடந்திருக்கிறது. ஒரு நபர் தன்னைத்தானே கோபமாக கொண்டிருந்தால் தொடர்ந்து நடக்கும். உண்மையான அன்பு ஒருபோதும் இன்னொருவரை காயப்படுத்தாது. தொந்தரவான எண்ணங்களில் இருந்து விடுபட்டவர்கள் நிச்சயமாக அமைதியை காண்பார்கள். பெரிய வார்த்தைகளை பேசுபவர்கள் உரையாடலில் இருப்பார்கள். மெதுவாக சிரிப்பவர்கள் நிறைய சாதிப்பார்கள். தண்ணீரில் குளிப்பவர் தனது உடைகளை மட்டுமே மாற்ற முடியும், ஆனால் வியர்வையில் குளிப்பவர் வரலாற்றை மாற்ற முடியும். உறவுகளை கேலி செய்ய ஒரு கணமாகும், ஆனால் வாழ்க்கை உறவுகளாலும் நினைவுகளாலும் நிறைந்துள்ளது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். உங்கள் மனதில் என்ன இருக்கிறதோ அதை தெளிவாக சொல்லுங்கள். உண்மையை பேசுவது முடிவுகளுக்கு வழிவகுக்கும், பொய் சொல்லுவது தூரத்தை உருவாக்குகிறது. காலை தூக்கம் ஒரு நபரின் உறுதியை பலவீனப்படுத்துகிறது. தங்கள் இலக்குகளை அடைபவர்கள் ஒருபோதும் நீண்ட நேரம் தூங்க மாட்டார்கள். உங்கள் இதயத்தில் அனைவருக்கும் அவர்கள் தகுதியான அளவுக்கு இடம் கொடுங்கள். இல்லையெனில் நீங்கள் நோய்வாய்ப்படுவீர்கள் அல்லது அவர்கள் உங்களை அழ வைப்பார்கள். வெற்றி பெற உங்கள் கடினமான உழைப்பை நீங்கள் நம்ப வேண்டும். ஏனென்றால் விதி ஒரு சோதனை. நீங்கள் வாழ்க்கையில் பிரபலமடைய விரும்பினால் நீங்கள் என்ற வார்த்தையை அதிகமாகவும் பின்னர் நாங்கள் என்ற வார்த்தையையும் நான் என்ற வார்த்தையையும் குறைவாகவும் பயன்படுத்துங்க. கவலையில் உங்கள் சக்தியை வீணடிப்பதற்கு பதிலாக தீர்வுகளை கண்டறிய அதை பயன்படுத்த வேண்டும். உத்வேகத்தின் மிகப்பெரிய ஆதாரம் உங்களுடையது. யோசனைகள் உள்ளன, எனவே பெரிதாக சிந்தித்து வெற்றி பெற உங்களை தூண்டுங்கள். கர்மாவின் கணிதம் மிகவும் எளிமையானது மற்றும் நேரடியானது. நீங்கள் நல்லது செய்தால் தீமை தவிர்க்க முடியாமல் நடக்கும். நாக்கு இருந்தும் ஸ்ரீ ராதாகிருஷ்ணரை உச்சரிக்காத ஒருவன் முக்திக்கான ஏணியை அடைந்த பிறகும் ஒரு முட்டாள். துன்பத்தை தாங்குபவர் எதிர்காலத்தில் மகிழ்ச்சியை காணலாம், ஆனால் மற்றவர்களுக்கு வலியை ஏற்படுத்துபவர் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. உங்களுக்குள் இரக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கையிலோ அல்லது மறு வாழ்க்கையிலோ அமைதியை காண முடியாது. பூக்கள் மேகங்களின் மழையுடன் பூக்கின்றன, அவற்றின் இடியுடன் அல்ல. ஒருவன் எவ்வளவு தவறாக இருந்தாலும் இனிமையான வார்த்தைகள் உங்களுக்கு நோயாக மாறும், மற்றும் ஒரு உண்மையுள்ள நபர் எவ்வளவு கசப்பாக தோன்றினாலும் அவை ஒரு நாள் மருந்தாக பயன்படும். ஒரு விளக்கு ஆயிரக்கணக்கான விளக்குகளை ஏற்றி அதன் ஒளி மங்காதது போல மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டால் மகிழ்ச்சி குறையாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், ஓ மனிதா, நீங்கள் அனைத்து உலக துன்பங்களிலிருந்து விடுதலை பெற விரும்பினால் என்னை வணங்குங்கள். என்னை வணங்காதவன் இந்த வாழ்க்கையிலோ அல்லது மறு வாழ்க்கையிலோ அமைதியை காணமாட்டான். மைனை பூஜிப்பாதது எந்த நான் இம்மையிலும் மறுமையிலும் சாந்தியை காணமாட்டேன் என்று தேவன் கூறுகிறார். இந்த அந்திம ரகசியத்தை கொண்ட ஒரு வேதமான கீதையை என் பக்தர்களுக்கு அன்பாக சொல்லுபவன் அதை பெறுவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த கீதையின் ரகசியத்தை பக்தர்கள் உள்வாங்கி அதை விரிவாக்கி அவர்களுக்கு இடையில் பரப்ப உதவுபவன் எனக்கு மிகவும் பிரியமானவர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நண்பர்களே, நீங்களும் கீதையின் இந்த ஞானத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டு அதை பரப்ப வேண்டும். கிருஷ்ணரின் ஞானத்தை பரப்ப வேண்டும். எனவே நீங்களும் கிருஷ்ணரின் எல்லையற்ற ஆசீர்வாதங்களை பெறலாம். நண்பர்களே, எங்கள் முயற்சிகளை நீங்கள் பாராட்டுவீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் அதை கேட்டிருக்க வேண்டும். இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் குடும்பத்தில் பலருடன் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கமெண்ட் பிரிவில் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா என்று எழுதி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா ராதே ராதே என்று எழுத மறந்து விடாதீர்கள்.